ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இட்டாலியன் டிஷ் பார்க்க போகிறோம். இது பெரும்பாலும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது வேறு ஒன்றும் இல்லைங்க, பிஸா. பிஸா இப்போ ரொம்ப பிரபலம் ஆகிட்டுருக்கு. பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இது வீட்லேயே செய்யலாம். ஆனால் இதுக்கு கன்வெக்ஷன் அவன் யாருக்காவது இருக்கணும். கன்வெக்ஷனல் அவன் இருந்தால் தான் இது செய்ய முடியும். இல்லை சில பேர் இது தோசைக்கல்ல ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் சின்னதாக ஒரு போர்ஷன் செஞ்சு தோசைக்கல்லையும் நம்ம மூடி வச்சு அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஆனால் இன்றைக்கி நான் என்கிட்ட எலக்ட்ரிக் ரேஞ்ச் அதில் உள்ள அவனை தான் நான் செய்ய போகிறேன். நான் இதுக்கு என்னென்ன தேவையானதுன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த பிஸா செய்கிறது இப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகுது ஒரு பார்ட்டாக தான் காட்ட போகிறேன் நான். இப்போ இது ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டு. அதனால் நீங்கள் பார்க்குறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவையானதுன்னு உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஏன்னா இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் உங்கள்கிட்ட காட்ட முடியாது. இது இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மாவு வச்சுருக்கேன் நான். இப்போ 2 விதமான மாவு பார்க்குறீங்க. இது மைதா மாவு, ஆல் பர்பஸ் ஃப்ளார்மாங்க. இது கோதுமை மாவு, வீட் ஃப்ளார். இது ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி கோதுமை மாவும் நான் ஆட் பண்ணுவேன் எப்போவும். இது அளவெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் எவ்வளோ அளவு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் போடுறது 5 கப் மைதா, 2 கப் கோதுமை மாவு. இன்றைக்கி நான் டோட்டலாக 7 கப் எடுத்திருக்கேன் நான். ஆனால் இதுக்கு முக்கியமானது என்னென்னா, இப்போ நீங்கள் எவ்வளோ கப் எடுக்கிறீங்களோ, இப்போ 2 கப்புனா ஈஸ்ட் போட்டோன்னே இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. ஈஸ்ட் அதே குவான்டிட்டி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ 5 கப் ஃப்ளார்னால் அதுக்கு 5 டீஸ்பூன் ஈஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ நான் இங்கே 7 கப்புங்கிறதுனால 7 யூஸ் பண்ண போகிறேன். மற்றது என்னென்ன தேவைன்னா, உப்பு தேவையான அளவு. இது பூண்டு பொடி, கார்லிக் பவுடர்மாங்க. பூண்டு பொடி 1 டீஸ்பூன். ஆலிவ் ஆயில் தான் இது பொதுவாக யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க நீங்கள் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெயே யூஸ் பண்ணலாம். அதாவது சஃபோலா அந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணணும். கடலெண்ணெய் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஆலிவ் ஆயில் தான் இதுக்கு பெரும்பாலும் யூஸ் பண்ணணும். அப்புறம் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஈஸ்ட் பவுடர். இதாங்க ஈஸ்ட் பவுடர். இது இங்கே 7 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் பவுடர் வச்சுருக்கேன். இங்கே வெதுவெதுப்பான தண்ணி வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த வெதுவெதுப்பான தண்ணியில் இங்கே இருக்க சர்க்கரையும் ஈஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கணும். அதுக்குள்ளார இங்கே மாவில் நான் உப்பு, தேவையான அளவு உப்பு. இப்போ இதுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். பூண்டு பொடி 1 டீஸ்பூன். இது 2யும் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஈஸ்ட் 10 நிமிஷம் கழித்து தான் இதில் ஊற்றி நம்ம மாவாக பிசைஞ்சுக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்திருக்கு. ஏற்கனவே நான் அந்த கப்பில் பாதி போட்டிருந்தேன், அதுவும் இப்படி ஃபோம் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து மாவில் கொட்டிடலாம். நீங்கள் ஈஸ்ட்டு போட்டுட்டோம். அதோட ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் எப்படி சப்பாத்தி மாவெல்லாம் பிசைறீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சிக்க வேண்டியது தான். தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். இது சப்பாத்தி மாவு எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி தான் செஞ்சுக்கணும். இப்போ அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன் நான். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். கடைசியாக எண்ணெயும் தடவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. மாவு அப்படியே ரெஸ்ட் ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதிரி இருக்கட்டும். இது நீங்கள் ஒரு துணியில் கூட மூடி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா எதுலனாலும் மூடி வச்சிடணும். இப்போ நான் அந்த மூடியை போட்டு அப்படியே மூடி வச்சுருக்கேன் நான். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் லேசாக ஃப்ளார் ரேஸ் ஆகிருக்கு, கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ மறுபடியும் நீங்கள் அதை நீட் பண்ணி நல்லா மூடி வச்சுருங்க. இது நல்லா கொஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது அப்படியே மூடி வச்சுருக்கணும். இப்போ இதை நான் காலையில் செய்கிறேன். இப்போ சாயங்காலம் நான் இதை மறுபடியும் பிஸா செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். அது
அப்படியே மூடி வச்சுருங்க. இதை அப்படியே நீட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பாருங்கள், காலையில் இங்கே பிஸா நான் செஞ்சது எந்த அளவுக்கு ரேஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ கிண்ணம் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், தொடவும் நல்லா ஒட்டாமல் நல்லா இருக்குது. ஒரு 6 மணி நேரத்துலேருந்து ஒரு 6 to 8 hours ஆகிருக்கும், 8 மணி நேரம் ஆகிருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த செகண்ட் பார்ட் இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இப்போ இங்கே நான் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து வெஜிடேரியன் பீஸா தான் நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. பலவிதமான காய்கறிகளை போட்டு பலவிதமான காம்பினேஷன்ஸோட நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் பிஸா டாப்பிங்ஸ் நீங்கள் போடலாம். நான் இன்றைக்கி பண்ண போது ரெகுலராக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய எப்போவும் ஸ்டாண்டர்டாக உள்ள பிஸா தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். 2 விதமான பிஸா, ஒன்று சீஸ் பிஸா, ஒன்று மிக்சட் வெஜிடபிள் பிஸா. இப்போ இந்த பிட்சாவுக்கு நீங்கள் என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காய்கறி தான் பொதுவாக போடுவாங்க. கொடமிளகா, இப்போ 3 கலரில் உள்ள கொடமிளகா, பச்சை, ஆரஞ்சு, மஞ்சள் அப்படின்னு 3 கலரில் நான் வச்சுருக்கேன். இது வந்து மஷ்ரூம்ஸ், இது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இந்த மாதிரி வெங்காயம் இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணது, தக்காளி கொஞ்சம், இங்கே வந்து கொஞ்சமாக க்ரீன் ஆலிவ்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஆலிவ்ஸும் பிளாக்கில் கிடைக்கிது, நீங்கள் பிளாக்னாலும் போடுறதா இருந்தால் போடலாம். இப்போ இது எல்லாமே ஆப்ஷனல்ஸ், ஆனால் இதுதான் வந்து பெரும்பாலும். அதுவும் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, கொடமிளகா இது 3 தான் பெரும்பாலும் எல்லாத்துலேயும் பண்ணுவாங்க. அப்புறம் இது வந்து சீஸுங்க. இது பொதுவாக இதுக்கு வந்து மொசரல்லா சீஸ் தான் போடுவாங்க. இது ஏற்கனவே நான் துருவி வச்சுருக்கேன், அதாவது கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ் சாஸ். இது நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து இன்ஸ்டன்ட் சாஸ் தான், பாஸ்தா சாஸ் இது, இல்லை பிஸா சாஸ் இந்த மாதிரி கிடைக்கும் இங்கே, அதை தான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு வீடியோவில் நான் பிஸா சாஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு போட்டிருக்கேன் நான், அதை முதல்ல பார்த்துக்கோங்க. வீட்லேயே கூட நீங்கள் இதை செய்யலாம். அப்புறம் உங்களுக்கு பிஸா பேன் இந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் உங்களுக்கு தேவை. இப்போ முதல்ல நீங்கள் இந்த பிளேட்டை வந்து எண்ணெயில் கிரீஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த பிளேட்டில் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த மாதிரி கிரீஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இப்போ நீங்கள் இது தோசைக்கல்ல ட்ரை பண்ணுறவங்க ஹீட்டை வந்து மீடியம் ஹையில் வச்சு மூடி போட்டு, அது கீழே வந்து உங்களுக்கு அந்த மாவு வெந்திருக்கா, இதுக்கு நேரம் கணக்கெல்லாம் கிடையாது. தோசைக்கல்ல செஞ்சிங்கன்னா மாவு வந்து நல்லா இந்த பிஸா இதுக்கு வெந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, மேலே உள்ள சீஸும் நல்லா உருகி வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். அவசரத்துக்கு செய்யணும், ஏற்கனவே மாவு மிஞ்சிருக்கு அப்படின்னா நான் அந்த மாதிரி தோசைக்கல்ல செஞ்சது உண்டு. இப்போ இந்தமாதிரி கிரீஸ் பண்ணிக்கோங்க பிளேட்டை. அதுக்கப்புறமா இங்கே மாவு நம்ம ரெடி பண்ணிப்போம். கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா மாவை பிசைஞ்சிக்கோங்க. நான் இந்த வேலை செய்கிறதுக்குள்ளார நான் இங்கே இருக்கிற அவனை வந்து 425 degreesக்கு ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பிஸா ரெடி பண்ணி அதில் வச்சோன்னா ஒரு 20 to 30 minutesக்குள்ளே முடிஞ்சிடும். இந்த மாவை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா நம்ம போட்ட அளவை விட டபுளாக வந்திருக்கு. இதுதான் பிஸா டோ. இப்போ மாவை இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி தட்டிக்கோங்க. ஏன்னா உள்ள ஏர் ட்ராப் வந்து நம்ம எடுத்துடணும், இல்லாட்டி அந்த பிஸா டோ வந்து உங்களுக்கு நல்லா வராது. இப்போ இந்த ஒரு பிஸா பிளேட்டுக்கு தேவையான மாவை நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இங்கே பிளேட்டுக்கிட்ட கொண்டு வந்துக்கோங்க. கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த பரோட்டாலாம் போடுற மாதிரி நல்லா பெருசாக நல்லா வரும் உங்களுக்கு. இதில் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இல்லை இது சில பேர் கையில் இப்படியே கூட பண்ணுவாங்க பெருசாக. ஆனால் இது புதுசாக உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்பப்போ எண்ணெய் தடவிக்கங்க கையில். சொன்ன மாதிரி நான் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். த்ரூ அவுட் இந்த பிஸா பண்ணுறதுக்கு நான் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின் க்ரஸ்டாக தான் வரும் உங்களுக்கு. சமனாக எல்லா பக்கமும் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி 2 பிளேட்டில் நான் செஞ்சு வச்சுருக்கேன் நான். ஏன்னா ஒன்று சீஸுக்கு, ஒன்று மிக்சட் வெஜிடபிள் பண்ண போகிறேன், வெஜிடபிள் பீஸாவுக்கு. இப்போ முதல்ல இங்கே வந்து
சீஸ் பிஸாக்கு நம்ம ரெடி பண்ணிப்போம். இப்போ நீங்கள் திக்கு க்ரஸ்ட்டுங்கிறது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு எட்ஜஸில் மெலிசாக தான் இருக்குது, அதனால இது தின் க்ரஸ்ட்டுன்னு சொல்கிறேன். இதே நீங்கள் தடிமாக வேணும்னு நினச்சிங்கன்னா திக்காகவும் நீங்கள் அப்படியே இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து தடிமாக நீங்கள் தட்டிக்கங்க. இப்போ முதல்ல இதில் வந்து இந்த சாஸ் பேஸை நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பிஸா வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டுக்காக டெடிகேட் பண்ணுறேன். அவங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். இங்கே என்னோடய ஃப்ரெண்டு பேர் பாரதி. அவங்க வீட்டில் பொழுதுனைக்கும் பிள்ளைங்களை கூப்பிட்டாங்கன்னா கிட்ஸ் பார்ட்டின்ட்டு பிஸா பார்ட்டி தான் அவங்க எப்பவும் பண்ணுவாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்களோட சேர்ந்து நான் ஹெல்ப் பண்ணும்போது பிஸா செய்ய கற்றுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் இந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் மாற்றி பல விதமாக செய்ய ஆரம்பித்தேன். அதனால் தேங்க்ஸ் டு பாரதி. இந்த சாஸ் இந்த மாதிரி தடவியாச்சு. இங்கே பாருங்கள், 2 பிளேட்டில் இந்த மாதிரி தடவிக்க. முதல்ல சீஸ் பிஸா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த இங்கே போட்டுட்டேன் நான். இதுக்கு சாஸ் தடவிட்டோம், வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்லை. சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் அவங்க பெரும்பாலும் சீஸ் பிஸா தான் விரும்புவாங்க. இப்போ தடவுனதுக்கப்புறம் வெறும் சீஸை அது மேலே, அந்த துருவின சீஸை அது மேலே போட்டுருங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ இங்கே சீஸ் பாருங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வெஜிடபிள் பீஸா எப்படி ரெடி பண்ணணுன்னு பார்ப்போம். இது காய்கறிலாம் நான் சொன்ன மாதிரி உங்களோட விருப்பம் தான், எப்படினாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது பாருங்கள், வெங்காயம் போடுறேன். வெங்காயம் பிடிக்காதவங்க வெங்காயம் போட்டுக்காதீங்க. இந்த மாதிரி இதுதான் போடணும்னு இல்லை, காய்கறிகள் எதுனாலும் நீங்கள் போடலாம். இப்போ இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்களுக்கு தக்காளி இதில் போட்டால் ரொம்ப பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக தான் போடுவேன் நான். பாருங்கள், தக்காளி அங்கங்கே. அதே மாதிரி ஆலிவ்ஸும், அதுமாரி குடமிளகா, எல்லா கலரும் வச்சுருக்கனால எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அந்தமாதிரி எல்லா கலர்லையும் போட்டிங்கன்னா, அப்படி இல்லைங்கிறவங்க இதுக்காக மெனக்கிட வேண்டாம், மார்க்கெட்டில் போய் நீங்கள் வாங்கிட்டு வரணும்லாம் அவசியம் இல்லை. என்ன வச்சுருக்கீங்களோ அதை போட்டால் போகிறோம். இது வந்து கலர்ஃபுல்லாக தெரியறதுக்கு தான் உங்களுக்கு. அதுமாதிரி மஷ்ரூம்ஸுங்க. மஷ்ரூம்ஸும் சில பேருக்கு பிடிக்காதுங்க, இதையும் அவாய்ட் பண்ணிடலாம். முக்கியமாக வெங்காயம், தக்காளி, குடமிளகா இதுதான் இதுக்கு தேவை. இதில் அதே மாதிரி அந்த இதுக்கு போட்ட மாதிரி சீஸ் அப்படியே கவர் பண்ணிடுங்க. அந்த காய்கறியை கவர் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு எடுத்துருங்க. இப்போ இங்கே வெஜிடபிள் பீஸாவும் ரெடி, சீஸ் பீஸாவும் ரெடி. இப்போ நான் சொன்ன மாதிரி அவனில் 425 டிகிரி ஃபேரன்ஹீட்டில் ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பாருங்கள் சரியாக இருக்கான்னு. அது எப்படி பார்க்கணுன்னா, இந்த பிஸா கீழே ஒரு தோசை கண்டி மாதிரி உள்ளதில் கீழே எடுத்துட்டு நீங்கள் பாருங்கள். அந்த ஒரு மாதிரி லைட் ப்ரௌனாக ஆய்ந்ததுன்னா அது பிஸா ரெடின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து எடுங்க. ஆனால் மேக்ஸிமம் இதுக்கு 30 மினிட்ஸ் மேலே ஆகாது. இப்போ நான் இதில் அவனில் வச்சு அதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படின்னு. அப்புறம் இன்னொன்று, இந்த பிட்சாவில் வந்து அசைவமும் பண்ணலாம். சிக்கன், ஃபிஷ், ப்ரான்ஸ் கூட போடுவாங்க. ப்ரான்ஸை நான் போட்டதில்லை, டேஸ்ட் பண்ண வைக்க எனக்கு அவ்வளோ பிடிச்சதில்லை ப்ரான்ஸு. ஆனால் பெரும்பாலும் ஃபிஷ் ஃபில்லே, சிக்கன், போன்லெஸ் சிக்கன் அதை செய்யணும். அது நல்லாயிருக்கும் அதில் செஞ்சோன்னா. அதுமாரி ஹாட் டாக்ஸும் வாங்க, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சாசேஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கவங்க அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். இந்த அசைவம் பண்ணுறது நான் இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி சைவ பீட்சா மட்டும்தான். இதை பேக் பண்ணிட்டு வரேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிட்சா ரெடி. இங்கே சீஸ் பீஸா, வெஜிடபிள் பீஸா ரெடி. இது கரெக்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீஸ் நல்லா உங்களுக்கு அந்த கலர் தெரியுது. இந்த சீஸ் பீஸாவும் நீங்கள் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஆனால் நான் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன், ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து இந்த கலர் வந்தால் தான் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து எடுத்தேன் நான். இப்போ நான் அன்றைக்கி செஞ்ச அளவுக்கு தாராளமாக 3 பீஸா வரும். 7 கப் சொல்லியிருந்தேன் இல்லையா, 3 பீஸா வரும் இந்த சைஸுக்கு. இப்போ இது ரெடியாக இருக்குது. இது எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கணுன்னா, இப்போ பாருங்கள், இந்த ஓரங்களில் இந்த மாதிரி ப்ரௌன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பிட்சா ரெடின்னு அர்த்தம், மாவு வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த பிட்சாலையும் பாருங்கள், இந்த ஓரங்கள் எல்லாம் அப்படி நல்லா இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும், நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ இல்லை, இந்தமாதிரி நீங்கள் கீழே கூட பார்க்கலாம். பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா மாவு நல்லா இந்த மாதிரி வெந்தது தெரியும் உங்களுக்கு.
தீயக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக இருக்குது உங்களுக்கு. முக்கியமாக பார்க்க வேண்டிய இந்த ஓரங்களில் சரியாக இருக்குது, தீய விட்டுறக்கூடாது. இப்போ சரியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி பிட்சா கட்டலால் கட் பண்ணிக்கோங்க பிஸாவை. இப்போ பிட்சா ரெடி. சீஸ் அண்ட் வெஜிடபிள் பீஸா இங்கே பார்க்குறீங்க. இது வந்து சீஸ் பீஸா, இது வெஜிடபிள் பீஸா. கரெக்டாக நம்ம ஹோட்டல் பதம்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு எதுவுமே வேண்டாம் தொட்டுக்க, அப்படியே சாப்பிட்லாம் சுட சுட. ஆனால் சில பேர் பிள்ளைங்களுக்கெல்லாம் டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிடுவாங்க. டொமேட்டோ கெச்சப் அண்ட் காரம் விரும்புகிறவங்க இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மேலால் தூவிட்டு சாப்பிட்லாம். கிட்ஸ் பார்ட்டி மாதிரி நீங்கள் இந்த பிட்சா, இந்த இட்டாலியன் டிஷ்ஷஸ் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறதோட இந்த பிட்சாவும் செஞ்சிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் வீட்டிலே செஞ்சோன்னா அதுக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஒன்ஸ் அகெயின் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.